லைவ் பப்ளிஷிங், கீவேர்ட் ரிசர்ச், பிரைசிங், கவர் பேஜ். இதுல நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த வீடியோல கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 369 நிக்கோலா டெஸ்லா ஏன் இந்த நம்பர்ல ரொம்ப அப்சஸ்டா இருக்காரு? அண்ட் 369ல அப்படி என்ன இருக்கு? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். 369 இந்த நம்பர்ல 3 அப்படின்றது ஒரு வைப்ரேஷன் அண்ட் 6 அப்படின்றது ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் 9 அப்படின்றது ஒரு ஃப்ரீக்வென்சி. நீங்க லைஃப்ல ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம குழந்தைங்கலாம் நல்லா இருக்கணும், நம்மள சுத்தி எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றது தான் இந்த 369 மெத்தட். மேனிஃபெஸ்ட்னா ஆல்ரெடி இது எல்லாமே நடந்துருச்சு. நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், சந்தோஷமா இருக்கேன். என் பேங்க் அக்கவுண்ட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்க நெனச்சுட்டு, ஒரு நோட் எடுத்து 3 டைம்ஸ் இன் த மார்னிங், 6 டைம்ஸ் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் 9 டைம்ஸ் இன் த ஈவ்னிங் எழுத போறீங்க. ஓகேவா? அப்படி எழுத போற மெத்தட் தான் 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இது எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஈவன் டெஸ்லா. இது எழுதும்போது நம்ம ஆழ் மனசுக்கு நம்மளே சொல்லிக்கிறோம். இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு. அதுக்கேத்த மாரி நம்மளோட பிரெயின் ஃபங்ஷன் ஆகும். அதனால நம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பெர்சனா ஆயிடும். இதுதான் இந்த மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல் பெர்சனா ஆனதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். இப்ப நான் Amazonக்குள்ள போய்க்கிறேன். Amazonக்குள்ள போயிட்டு 369 மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் அப்படின்னு சொல்லி இங்க டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணும்போது ஆம் நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் புக்ஸ் இருந்துச்சு. இதுல சர்ப்ரைசிங்கா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்டு தான் எனக்கு கிடைச்சது. இந்த 4 புக்குமே இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட் அண்ட் நீஷ் ஸ்கோர் 57. டோட்டல் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா, 281 தாங்க. ஸோ ரேண்டமா ஒரு இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்டு பெர்சன நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு, அவங்களோட பிஎஸ்ஆர அப்படியே காப்பி பண்ணி, Amazon சேல்ஸ் கால்குலேட்டர் அங்க போயிட்டு, இவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துரலாம். ஓகே. 14 பர் டே புக் சேல்ஸு பர் மந்த்துக்கு 420. ஓகே. எஸ்டிமேட்டட் ராயல்டி பார்த்தீங்கன்னா, $53 அண்ட் தென் $1617 பர் மந்த். இந்தியன் ரூபீஸ்க்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1,38,000 வருங்க. சரிங்களா? சரி. நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இன்டீரியர் பேஜ் வந்து நான் இன்னைக்கு டிசைன் பண்ண போறதில்ல. ஸோ ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன். அத ஷோ ஆஃப் பண்றேன். 6x9ல வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் என்னோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல ஜஸ்ட் ஒரு லோகோ மாரி குடுத்துட்டு அண்ட் சில கோட்ஸ் வந்து குடுத்துக்கிட்டேன். காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் 3 பேஜ்ல இந்த மாரி திஸ் புக் பிலாங்ஸ் டூ அப்படின்னு குடுத்தாச்சு. அண்ட் தென் வாட் இஸ் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, ஹவ் டு யூஸ் திஸ் மெத்தட் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் தென் இங்க தான் நம்ம வந்து மார்னிங் வந்து 3 டைம்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் அண்ட் ஈவினிங் 9 டைம்ஸ் எழுதுற மாரி அவங்களுக்கு பிளாங்க் ஸ்பேஸ் குடுத்தாச்சு. ஸோ அட் த எண்ட்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 50 அஃபர்மேஷன்ஸ் ChatGPT கிட்டேருந்து எடுத்து, அட் த எண்ட்ல வந்து நான் இங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அஃபர்மேஷன் வந்து எண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை இன்டீரியர் லுக்ஸ் லைக். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 1 ஆர் 2 பேஜஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த டிசைன் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மாடலா வச்சு நீங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிய புக்ல வந்து காமிங்க. மேக் ஷூர் திஸ் இஸ் விச் யூ ஆர் கிரியேட்டிங் தட் ஷுட் பி யுனிக். ஓகேவா? யுனிக்கா இருந்தா தான் நம்மளது வந்து ஈஸியா சேல் ஆகும். சரி, இன்டீரியர் ரெடி ஆயிருச்சு. நெறைய பேருக்கு வந்து கவர் பேஜ், கவர் பேஜ், கவர் பேஜ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ கவர் பேஜ் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பாருங்க. Amazon கவர் கால்குலேட்டர் அப்படின்னு கூகுள்ல போடுங்க. தென் இட் வில் டேக் யூ டூ KDP. KDPல இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பைண்டிங் டைப் பேப்பர் பேக். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேவா? பேப்பர் டைப் இஸ் ஒயிட் பேப்பர் அண்ட் ரீடிங் டைரக்ஷன் இஸ் லெஃப்ட் டூ ரைட். மெஷர்மென்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச்சஸ். இன்டீரியர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6x9 அண்ட் டோட்டல் பேஜ் கவுண்ட் 102 நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, கீழ வந்து டவுன்லோட் டெம்ப்ளேட் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PNG ஃபைல் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஜிப்டு ஃபைல்ல இருந்து தேவ. ஸோ இதுதான் உங்களோட கவர் பேஜோட டைமென்ஷன். நீங்களா இஷ்டத்துக்கு 6x9, 7x9லாம் குடுக்கறது கிடையாது. ஸோ இதோ இருக்கு பாருங்க. 12.480 இன்டு 9.250 அதுதான் உங்களோட
கவர் பேஜோட டைமென்ஷன் மாத்தி மாத்தி குடுத்தீங்கன்னா, நீங்க சப்மிட் பண்ணும்போது எரர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமென்ஷன நோட் பண்ணி வித் அண்ட் ஹைட்ல குடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி ஃபைல அப்படியே அப்லோட் பண்ணி, இத செலக்ட் பண்ணி டிராக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்க ரைட் சைட்ல இருக்கிறது உங்களோட ஃப்ரண்ட் கவர், பேக் சைட்ல இருக்கிறது பேக் கவர் சாரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பேக் கவர், நடுவுல இருக்கிறது ஸ்பைன். அவ்வளோதான். ஒரு அழகான கவர் பேஜ் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷிங். பப்ளிஷ் பண்றதுக்குமே நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. நெறைய கேட்டகரீஸ் இருக்கு. எப்படி பண்றதுன்னு தெரியல. கீவேர்ட் ரிசர்ச் பண்றது தெரியல அப்படி சொல்லியிருந்தீங்க. ஓகே. அதுக்காக தான் நான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். பேப்பர் பேக் சூஸ் பண்ணிட்டு, உங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷ், புக் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் இங்க குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் டைட்டில் நான் குடுத்துட்டேன். சப்டைட்டில் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் சீரிஸ் ஆப்ஷனல். நம்ம சீரிஸா கிரியேட் பண்ணல. அண்ட் தென் எடிஷன் நம்பரும் கிடையாது. ஸோ ஆத்தர்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் வந்து என்னோட பென் நேம் குடுத்துக்கிறேன். பிஎன் நேம். நீங்க Googleல சர்ச் பண்ணுங்க. பென் நேம்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் லைக் நம்ம பெட் நேம் வச்சுப்போம்லங்க, அதே மாரி தான். நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ஷோ ஆஃப் பண்ண வேணாம்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி பென் நேம் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, ஸோ ஐ வாண்ட் டு காப்பிரைட் ஆர் உங்களோட ஒர்க் வந்து பப்ளிக் டொமைன்லேருந்து எடுத்ததுன்னா, பப்ளிக் டொமைன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைமரி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18+ குடுத்துக்கோங்க. அண்ட் தென் மார்க்கெட் பிளேஸ் வந்து நம்ம எப்பவுமே .com தான் வந்து யுனிவர்சல். அதனால .com அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டகரீஸ்ல திஸ் இஸ் அ லோ கான்டென்ட் புக். இட் இஸ் நாட் அ ஹை பிரிண்ட் புக். லோ கான்டென்ட் புக், ஜர்னல்ஸ், நோட் புக், பிளானர்ஸ் இது எல்லாமே லோ கன்டென்ட்ல வரும். ஸோ லோ கன்டென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட் ரிசர்ச் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. கீவேர்ட் ரிசர்ச்க்கு Amazon சர்ச் என்ஜின் இஸ் த பெஸ்ட். ஓகேவா? இந்த சர்ச் என்ஜின் தான் உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச் என்ஜின். ஏன்னா, பீப்பிள் ஆர் சர்ச்சிங் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ நான் 369 மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் அப்படி சொல்லி Amazonல போடுவேன். போடும்போது பீப்பிள் ஆல்ரெடி என்னலாம் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு கீழ காமிக்குது பாருங்க. இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸ். இதுதான் பீப்பிள் சர்ச் பண்றாங்க. ஸோ இத தான் நீங்க கீவேர்டா குடுக்கணும். திஸ் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். ஓகேவா? இது நீங்க எக்ஸ்டர்னல் டூல் எதுவும் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. Amazon சர்ச் என்ஜினே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸையும் நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க எழுதிருவேன். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கீவேர்ட் எல்லாமே Amazon சர்ச் என்ஜின்லேருந்து எடுத்துட்டு வந்து எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் கீழ வந்து ஆஸ் இட் இஸ் அதுல இருக்கிறத விட்டுருங்க. விட்டுட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் ஹியர் பப்ளிஷ் வித்தவுட் ஐஎஸ்பிஎன் லோ கான்டென்ட்க்கு தேவையில்ல. ஐஎஸ்பிஎன் தேவையில்ல. பிளாக் அண்ட் ஒயிட் 6x9 நோ ப்ளீட். ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து மேட் ஆர் கிளாசி எனக்கு வந்து கிளாசியே வேணும். அதனால நான் கிளாசி போய்க்கிறேன். உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல வேணும்னா கவர் பேஜ் மேட்டுன்னு குடுத்துக்கோங்க. ஹியர் உங்களோட கவர் பேஜ் அண்ட் இன்டீரியர் பேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கவர் பேஜ் அண்ட் இன்டீரியர் பேஜ அப்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் வில் டேக் யூ சம் டைம்ஸ். இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ்ன்னு குடுங்க. ஏன்னா நம்ம கன்டென்ட் ChatGPTலேருந்து எடுத்திருக்கோம். இமேஜ் ஆல்சோ ChatGPTலேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் யூசிங் Canva அப்படின்னு குடுத்துக்கோங்க. இது எஸ்ன்னு குடுக்கறதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா, அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் குடுத்ததுக்கப்புறம் லான்ச் ப்ரிவியூவர் கண்டிப்பா ப்ரிவ்யூ நீங்க பார்க்கணும். இது வந்து இந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு காட்டுது. இருந்தாலும் கன்டின்யூ குடுத்து ப்ரிவ்யூ கண்டிப்பா பாருங்க. எனக்கு ப்ரிவ்யூல எரர் வந்திருக்கு பாருங்க. யூ கேன் செக் இட் இன் த லெஃப்ட் சைட். ஓகே. லெஃப்ட் சைட்ல எரர்ன்னு குடுத்துருக்காங்களா? அவங்களே வந்து பேஜ் மார்க் பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்ஜின்லேருந்து ஓகே வேர்டிங்ஸ் தான் தள்ளி போயிருந்துச்சுன்னா, இங்க பாருங்க ஒரு காஷன் சிம்பிள் இருக்கு பாருங்க. மேல வந்து ஒரு காஷன் சிம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. சைட்ல எரர் குடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பரும் குடுத்துருக்காங்க. 4 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த மாரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சைட்ல இருக்க மார்ஜின் வந்து கட் ஆவுது. அதனால அவங்க காஷன் குடுத்து இத சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாரி ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா, நீங்களும் இந்த இடத்த போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ நான் இப்ப அப்லோட் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, இப்ப பாருங்க நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எரர் போயிருச்சு. கீழ வந்து அப்ரூவ் கிடைச்சுச்சு. உங்களுக்கு வந்து அப்ரூவ் பட்டன் எனேபிள் இல்ல அப்டின்னா, நீங்க சைட்ல செக் பண்ணணும். ஏதாச்சும் எரர் வந்து காமிச்சிருக்காங்களா அப்டின்னு.
ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் ஜஸ்ட் கிளிக் அப்லோட். எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்ரூவ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரைசிங். பிரைசிங்க்கும் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து பிரைஸ் வந்து நம்ம குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரைசிங்க்கு நான் பெருசா அ எதுவும் கால்குலேட்லாம் பண்றது இல்லங்க. ஆல்ரெடி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் அந்த புக்கோட ரேட் இருக்கோ, அதுலேருந்து நான் லோ காஸ்ட்டாவே காம்பீட் பண்ணிப்பேன். ஓகேவா? லோ காஸ்ட்ல அத வச்சு கொஞ்சம் லோ காஸ்ட்டா வச்சு நம்ம புக்க வந்து சேல் பண்ணிருவோம். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இந்த வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல்ல போய் பார்க்குறேன். ஸோ, அதுக்குள்ள போய் பார்க்கும்போது $9, $14, $11 அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இங்க 7.77. ஸோ, இதுக்கேத்த மாதிரி நீங்களும் வந்து காம்பீட் பண்ணணுங்க. ஸோ, நான் வந்து 7.99 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைட்ல வந்து எஸ்டிமேட்டட் ராயல்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. பப்ளிஷ் குடுத்துருங்க. ஸோ, ஒன்ஸ் யூ ஹேவ் டன் வித் த பப்ளிஷ், இட் வில் கோ இன் ரிவ்யூ. ரிவ்யூல வந்துரும். ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ற மாரி வரும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது டிராஃப்ட்ல போயிரும். சரிங்களா? அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. நெறைய பேர் டிராஃப்ட்லயும் டவுட்ஸ் இருக்கு. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.